வணக்கம் மக்களே, வெல்கம் டு கெமின் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெமிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான், ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10th கிரேடு ஒரு 9th 8th லெவல் கிரேடு தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லெவல் தெரிஞ்சு தான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ ஒரு சின்னதாக முதல்ல ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ட் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 அப்படின்னு இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்தடுத்த பார்ட் 2 பார்ட் 3 போகலாம். ஸோ கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறதுக்கு முக்கியமாக ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுருக்கணும். ஒன்று வந்து அந்த எலமெண்ட்டோட சிம்பிள், ரெண்டாவது எலமெண்ட்டோட வேலன்ஸ். ஸோ எலமெண்ட்டோட சிம்பிள் நீங்கள் பீரியாடிக் டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். எலமெண்ட்டோட வேலன்ஸி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து சிம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம இந்த 2,8,8 ஷெல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அதுதான் எழுத போகிறோம். ஸோ கொஞ்சம் டீவியேட் ஆகி சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம இதில் படிச்சிருக்கோம், கே ஷெல், எல் ஷெல், ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டமில் அதை சுற்றி ஷெல்ஸ் இருக்கும். ஸோ இது பேர் கே ஷெல், இதுக்கப்புறம் இது எல் ஷெல், இது எம் ஷெல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் வைக்கலான்றதுக்கு ஃபார்முலா வந்து 2n². 2n² ஃபார்முலா போட்டிங்கன்னா ஒரு ஷெல்லில், அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் நீங்கள் வந்து 2 × 1ன்னு போட்டோன்னா 2 எலக்ட்ரான் வைக்கலாம். செகண்ட் ஷெல்லில் 2 × 2ன்னு போட்டோன்னா 8 எலக்ட்ரான் வைக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இது போனீங்கன்னா 18 எலக்ட்ரான் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ சிம்பிளாக முதல்ல ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த பீரியாடிக் டேபிளில் இதுக்கு பேர், இந்த காலம்க்கு பேர் குரூப்ஸ். அதாவது நான் இப்போ இந்த ரெட்டில் மார்க் பண்ணுறது எல்லாமே குரூப்ஸ். 1 2 ஓகேங்களா, மெயின் 2 3 4 5 6 7 8. நான் இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை விட்டுறேன், இது இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா, இந்த இதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதுக்கு இந்த குரூப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வேலன்ஸுக்கு சிம்பிள் வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிளை பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது, சிம்பிள் என்ன சிம்பிள் அப்படின்ட்டு. அப்போ வேலன்ஸுக்கு நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, அப் டு 4th குரூப், இந்த 4வது குரூப்பு வரைக்கும் அந்த குரூப் நம்பர் தான் அதோட வேலன்சி. அப்போ உதாரணத்துக்கு பெர்லியமோட வேலன்சி 2, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து போரானோட வேலன்சி 3, கார்பனோட வேலன்சி 4. ஸோ வேலன்சி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் வேலன்சி. வேலன்சி அப்படின்னா அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றது தான் வேலன்சி. ஸோ இந்த பேர்லாம் கொஞ்சம் கேட்க புதுசாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களோட லோயர் கிரேட் புக்ஸ் எடுத்து ஒரு ப்ரஷ்அப் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இது பார்த்திங்கன்னா தெரியும், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஸோ இப்போ 6க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 2,4ன்னு வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான் இருக்குது, அதனால் கார்பனோட வேலன்சி 4. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுற உதாரணத்துக்கு ஒரு 2-3 காம்பவுண்ட் நான் போட்டு காட்டுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ எனக்கு வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஓகேவா. அடுத்து வந்து அலுமினியம் ஆக்சைடு, அடுத்து வந்து நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இப்போது இந்த காம்பவுண்டை பேஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ பொட்டாசியம் எனக்கு பீரியாடிக் டேபிளில் பார்த்தா பொட்டாசியம் எங்கே இருக்குது, இருக்குது. ஸோ அப்போ அதோட சிம்பிள் கே. குளோரைடு குளோரின் தான், ஸோ அதோட சிம்பிள் சிஎல் எழுதியாச்சு. அதே மாதிரி அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ஏஎல், ஆக்சிஜன் சிம்பிள் ஓ எழுதியாச்சு. அதே மாதிரி நைட்ரஜனோட சிம்பிள் என்ன, இது வந்து ஓ.
அப்போது ஸோ இப்போ இது எழுதியாச்சா. இப்போ எனக்கு வேலன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டாசியம் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் குரூப், அப்போ பொட்டாசியத்தோட வேலன்சி 1. குளோரின் பிலாங்ஸ் டு 7th குரூப். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4க்கு மேலே தாண்டுதே அப்படின்னாலே நீங்கள் 8ஓட சப்ராக்ட் பண்ணணும். 8 மைனஸ் அந்த குரூப் நம்பர் பண்ணும். உதாரணத்துக்கு ஃபார் குளோரின் இட் இஸ் 8 மைனஸ் 7. அப்போ அதோட வேலன்சி வந்து 1. 8 மைனஸ் 7 வேலன்சி 1. ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு எடுத்திங்கன்னா 8 மைனஸ் 6 வேலன்சி 2. ஓகேவா. அப்போ இங்கே குளோரினுக்கு வந்து வேலன்சி வந்து 1. ஸோ இப்போ 1னா இது 1. ஸோ இப்போ கிறிஸ் கிராஸ்ன்னு பண்ணணும். கிறிஸ் கிராஸ்னால் இந்த நம்பர் இதுக்கு, இந்த நம்பர் இதுக்கு. சேமே அலுமினியம் பிலாங்ஸ் டு 3rd குரூப். 3rd குரூப்னும் போது அப்போது இங்கே 3. ஆக்சிஜன் பிலாங்ஸ் டு 6th குரூப். அப்போ 6th குரூப்னால் -2 பண்ணோன்னா 8 மைனஸ் 6 பண்ணோன்னா 2 வரும். ஸோ அப்போ 2. நைட்ரஜன் பண்ணோன்னா அதேமாதிரி நைட்ரஜன் 5 மைனஸ் 3னா ஆக்சிஜன் என்ன வரும், நைட்ரஜனுக்கு எடுத்தோன்னா என்ன வரும் 8 மைனஸ் 5னா 3. அப்போ இது 3. ஆக்சிஜன் 2. சாரி, ஆக்சிஜன் 2. இப்போ இது கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போ கிறிஸ் கிராஸ் பண்ணோன்னா கேக்கு 1, அப்போ ஒரு கே தான் எழுதணும். சிஎல்லும் 1, அப்போ ஒரு சிஎல் தான் எழுதணும். ஸோ ஃபார்முலா KCl. அலுமினியம்க்கு ஏஎல் 2 எழுதணும், அதனால் AL2. ஆக்சிஜன் 3, அதனால் O3. நைட்ரஜன் ஆக்சைடு N2, இது O3. இதுதான் ஃபார்முலா நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ இன்னொரு ஒரு காம்பவுண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் குளோரைடு. ஸோ எனக்கு பீரியாடிக் டேபிள்லேருந்து என்ன தெரிஞ்சிடும், மெக்னீஷியம்னா Mg, குளோரின்னா Cl. ஸோ மெக்னீஷியம் பிலாங்ஸ் டு 2nd குரூப். ஸோ அதனால் வேலன்சி 2. குளோரின் பிலாங்ஸ் டு 7th குரூப், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், வேலன்சி 1. ஸோ 1. ஸோ இப்போ இது கிறிஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா Mg ஒரு டைம் தான் எழுதணும், Cl 2 டைம் எழுதணும். ஸோ MgCl2. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதணும். ஸோ இதில் இங்கேருந்து ஒரு குட்டி டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்முலா வித் காம்பவுண்ட் அயான்ஸ். காம்பவுண்ட் அயான்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி ஃபார்முலா வருது, ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் அயான்ஸ். காம்பவுண்ட் அயான்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 காம்பவுண்ட் அயான்ஸ் என்னென்னா OH மைனஸ் அயான். காம்பவுண்ட் அயான்னா ஒன்றும் இல்லை, அயான் மேடப் ஆஃப் மோர் தென் 1 ஆட்டம். ஒரு ஆட்டமை தவிர்த்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய, ஒரு ஆட்டமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்டம் சேர்ந்த ஒரு அயான் ஃபார்முலா காம்பவுண்ட். OH மைனஸ் அயான், SO4 2 மைனஸ், CO3 2 மைனஸ், அப்புறம் வந்து NO3 மைனஸ். ஸோ இதுக்கு பேர் ஹைட்ராக்சைடு அயான். இதுக்கு பேர் சல்ஃபேட் அயான். இதுக்கு பேர் சல்ஃபேட் அயான். இது கார்பனேட் அயான். அண்ட் இது நைட்ரேட் அயான். அப்போது இதோட இதோட சார்ஜ் இது இருக்கு இல்லையா, இது என்ன சார்ஜோ அதுதான் இதோட வேலன்சி. ஸோ இப்போ இதோட சார்ஜ் வந்து 1. ஸோ இது -1, இது -2, இது -2, இது -1. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சோடியம் கார்பனேட். அப்போ சோடியம் எனக்கு பீரியாடிக் டேபிளில் எனக்கு தெரிஞ்சிடும், சோடியம் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட்டு குரூப். ஸோ அப்போ அதோட வேலன்சி 1. ஸோ ஃபஸ்ட்டு NAன்னு எழுதிப்பேன், கார்பனேட்டுக்கு CO3ன்னு எழுதிப்பேன். சோடியம் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் குரூப் 1, கார்பனேட்டோட வேலன்சி 2. ஸோ அப்போது கிறிஸ் கிராஸ் பண்ண அப்படின்னா Na2
CO3 தான் ஃபார்முலா. ஸோ அப்போ இதே வந்து பேரியம் கார்பனேட். So barium belongs to in periodic table second group. So barium Ba, carbonate again CO3, barium belongs to second group, carbonate belongs to second group. அப்போ இது ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னா ரேஷியோ பிரகாரம் 1:1. ஸோ இது 1 இது 1. அப்போ இது எழுதும் போது BaCO3 அவ்வளோதான். ஒன்று தான் எழுதணும், சேம் ரேஷியோன்றதுனால. ஓகேவா? இதே வந்து இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எலமெண்ட் எழுதணும் அப்படின்னா we can write வேறு என்ன எழுதலாம்? கால்சியம் கார்பனேட் எழுதலாமா? ஒரு கால்சியம் சல்ஃபேட் எழுதுவோம். கால்சியம் சல்ஃபேட். அப்போ கால்சியம் Ca, சல்ஃபேட் SO4. சார்ஜ் எழுதுனா ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். கால்சியம் பிலாங்ஸ் டு செகண்ட் குரூப். ஸோ அப்போது Ca2, SO4ஓட சார்ஜும் 2. அப்போ எழுதுனா CaSO4. ஓகேவா? ஸோ கிறிஸ் கிராஸ் மெத்தட். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் பார்ப்போம்.